நீங்கள் நம்ப மாட்டீங்க, கடைசி சீனில் நாங்கள் அந்த அந்த ரயில்வே ஸ்டேஷனில் அவர் அந்த நினைவை அவர் கொண்டாந்துக்கிறதுக்காக அவர் படுற கஷ்டம் இந்தியாவின் மிக முக்கியமான ஒரு ஆக்டிங். யாருன்னு தெரியல, நடிச்சிடலாம். ஆனால் மனப்பிறழ்வு கொஞ்சம் கொஞ்சமாக ஆகுறத அந்த சீனில் பண்ணிப்பார். கொஞ்சம் கொஞ்சமாக ஆகும். அதாவது போய் கன்வின்ஸ் பண்ணி பார்ப்பார், பேசி பார்ப்பார், அது பண்ணி பார்ப்பார். கடைசியில் அந்த அந்த குடத்தை தலையில் எடுத்து வச்சுட்டு அவர் நடந்து பேசும்போது எனக்கு இப்போவே அழுக வருது. நான் தியேட்டரில் நான் கீழே விழுந்து தான் அழுதேன். எனக்கு தெரிஞ்சு நான் கண்ணால் பார்த்தேன். ஒரு 10-15 பேர் அவங்களால சீட்லேயே இல்லை, கீழே விழுந்து தான் அழுதாங்க. மிஸ்கின் அவர் சொல்கிறது கரெக்டு. மூன்றாம் பிறை படத்தோட கிளைமேக்ஸை இப்போ நான் பார்த்தாலும் என் கண் கலங்கும். அந்த லெவலுக்கு பயங்கர ஸ்ட்ராங்காக எமோஷ்னலாக அந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. ரிலீஸ் ஆன டைமில் 300 டேஸ்க்கு மேலே ஓடி பயங்கரமான சக்ஸஸ் ஆன படம். கமல் சாரோட அட்டகாசமான பர்ஃபார்மன்ஸ் ப்ளஸ் பாலுமகேந்திரா சாரோட சூப்பரான டைரக்ஷனில் 82ல் ரிலீஸ் ஆன படம் தான் மூன்றாம் பிறை. அந்த படத்துக்கு அந்த டைமில் நிறைய அவார்ட்ஸ் கிடச்சிச்சு. குறிப்பாக 2 அவார்டு, முக்கியமான அவார்டு. ஒன்று பெஸ்ட் ஆக்டர் அப்படின்னு கமல் சாருக்கு நேஷ்னல் அவார்டும், பெஸ்ட் ஒளிப்பதிவாளர் அப்படிங்கிற மாரி பாலுமகேந்திரா சாருக்கு நேஷ்னல் அவார்டும் அந்த டைமில் கிடச்சிச்சு.